ஒரு நாள் பள்ளிக்கூடம் முடிந்து மாணவர்கள் வெளியே உற்சாகமாக ஓடி வந்தார்கள். அந்த வழியாக ஒரு பெரியவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் அவரது காலில் புதிதாக வாங்கிய செருப்பு அணிந்திருந்தார். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. ஒரு குறும்புக்கார சிறுவன் அதை பார்த்தான். பெரியவரை ஏமாற்றி எப்படியாவது அந்த செருப்பை எடுத்துவிட வேண்டும் என்று எண்ணினான். உடன் வந்த நண்பர்களிடமும் இதை பற்றி கூறினான். அவர்களும் இதற்கு சம்மதம் தெரிவித்தனர். இதற்காக சில யோசனைகளையும் கூறினர். எல்லோருமாக சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினார்கள். அதில் ஒரு சிறுவன் ஒரு யோசனை கூறினான். அந்த பெரியவரை ஒரு மரத்து மேலே ஏற சொல்வோம். அவரோட செருப்பை கீழே விட்டுவிட்டு மேலே ஏறுவார். அந்த சமயம் பார்த்து நம்ம அந்த செருப்பை எடுத்துட்டு ஓடிடலாம். சரி. சரி, அப்படியே செஞ்சிடலாம். பிறகு அனைத்து சிறுவர்களும் நல்ல பிள்ளைகள் போல் அந்த பெரியவரை நெருங்கினார்கள். ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்கப்பா, என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாம் ஐயா, உங்களை தான் கூப்பிட்டோம். ஐயா, எங்களால் அந்த மரத்து மேலே ஏற முடியல. நீங்கள் பெரியவர், உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை மரத்து மேலே ஏறி காமிச்சிங்கன்னா நாங்கள் கற்றுக்குவோம். சரி, நான் மரம் எப்படி ஏறணும் காட்டுறேன். நீங்கள் என்னை பார்த்து கற்றுக்கோங்க. பெரியவர் அப்படி கூறினாலும் அவருக்கு இவர்கள் மீது சந்தேகமாகவே இருந்தது. சிறுவர்களை கூர்ந்து கவனித்தார். ஒருவன் அவரது செருப்பையே பார்த்து கொண்டிருந்தான். இதை பெரியவர் கவனித்து விட்டார். சரி, இருக்கட்டும் என்று மனதில் நினைத்து கொண்டார். பசங்களா, நல்லா பாருங்க, நான் மரம் ஏறுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே, நம்ம நகர்ந்துக்கலாம், பெரியவருக்கு வழி விடலாம். சரி சரி. பெரியவர் மரத்தை நெருங்கிவிட்டார். சிறுவர்களுக்கு மனதுக்குள் உற்சாகமாக இருந்தது. மிகவும் அக்கறையாக கவனிப்பதைப் போல் காட்டிக்கொண்டனர். பெரியவர் ஏமாறப் போகிறார் என்ற எண்ணம் சிறுவர்களின் மனதில் இருந்தது. பெரியவர் என்ன செய்தார் தெரியுமா? பெரியவர் மரத்தடிக்கு சென்றார். தன் செருப்பை கழட்டினார். தன் இடுப்பில் அவற்றை சொருகிக் கொண்டார். பிறகு மரத்தில் ஏற ஆரம்பித்தார். சிறுவர்கள் திகைத்து போய் நின்றுவிட்டனர். ஐயா, பெரியவரே, மரத்து மேலே ஏறும்போது எதுக்கு அந்த செருப்பை கூடவே எடுத்துக்கிட்டு போறீங்க? அங்கே என்ன நடைபாதையா இருக்கு? இல்லையே, அதனால் உங்கள் செருப்பை இங்கேயே போட்டுட்டு போங்க. தம்பி, நீ சொல்கிற மாதிரியே செருப்பு கீழே போட்டுட்டு போகலாம். ஒருவேளை மரத்து மேலே நடப்பாதை இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் எதுக்கும் இருக்கட்டும்னு ஜாக்கிரதையாக கூடவே எடுத்துகிட்டு போகிறேன். சிறுவர்கள் முகத்தில் ஏமாற்றம். பெரியவர் சிரித்துக்கொண்டே கீழே இறங்கி வந்தார். பிறகு கூறினார். பசங்களா, உங்களுக்கு உடல் பலம் மட்டும் இருந்தால் போதாது, அறிவு பலமும் இருக்கணும். அறிவின் பலம் படிப்பில் மட்டும் இல்லை, பண்புலையும் இருக்குது. அதையும் வளர்த்துக்கோங்க. இப்படி கூறிவிட்டு செருப்பை அணிந்து கொண்டு பெரியவர் நடந்து சென்றார். சிறுவர்கள் அமைதியாக அவரையே நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தனர்.